ஆகவே இயேசு கிறிஸ்து பவனியாய் வருகிற நேரத்தில் அவருக்கு அநேக புகழாரம் செய்யப்படுகிறது. அநேகர்கள் அவரை வாழ்த்துகிறார்கள், அவருக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறார்கள், அவரை வரவேற்கிறார்கள். ஒரு சிலர் அவரை புகழ்வதை பார்த்து, அவரை வாழ்த்துவதை பார்த்து, அவர் கொடுக்கிற மரியாதை பார்த்து, இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அநேகர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த குருத்தோலை ஞாயிறு என்று அந்த பவனியிலே அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சம்பவத்திலே அந்த மக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லி பார்த்தால், மத்தேயு புஸ்தகத்திலே 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கப்பட்ட அந்த இடத்திலே வருவோம். மத்தேயு 21 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். இதோ உன் ராஜா. இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் வைக்கப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இதோ உன் ராஜா. இயேசுவை அந்த எருசலேம் நகரத்தார் ராஜா என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சகரியாவின் புஸ்தகத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். சகரியா 9:9. ஆதிராக் தேசத்துக்கு 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். இயேசுவை அங்கே ராஜா என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்க, புகழ்கிறார்கள். அதான் மத்தேயு 21 பார்க்கிறோம். உன் ராஜா என்று சொல்லி அங்கே புகழ்கிறதை பார்க்கிறோம். இது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அது இங்கே சுவிசேஷ புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் வரும்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. அப்படி நிறைவேறும் பொழுதுதான் சொல்லப்படுகிற வார்த்தை உன் ராஜா என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை ராஜா என்று சொல்லி அவர்கள் அங்கே புகழ்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்திலேயும் ஒரு ராஜா இருக்கிறான், ஒரு அதிபதி இருக்கிறான். அவன் உலக பிரகாரமாய் மனித இனத்தை பாவத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அதிபதியாய், ஒரு ராஜாவாக அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் புஸ்தகம் 16:11 படிக்கலாம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டவன். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அவனும் ஒரு ராஜாவாய் தன்னை வெளிப்படுத்துகிறான், செயல்படுத்துகிறான். அதுக்காக தான் அவன் தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான், நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதுதான் இங்கே யோவான் 16:11 படிக்கிறோம், இவ்வுலகத்தின் அதிபதி என்று சொல்லி. இந்த அதிபதி இந்த உலகத்திலே ராஜா என்கிற ஸ்தானத்திலே பாவத்தின் வாழ்க்கையிலே ஒரு கூட்டத்தை அவன் இழுத்து போய் கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்து புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய தீவிரம் என்ன, இந்த உலகத்திலே தன்னால் முடிந்த வரையில் ஒரு கூட்டத்தை தனக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் செயல்படுகிற செயல்பாட்டினுடைய வேகம் என்ன என்பதை வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிறோம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிசாசு இந்த உலகத்திலே கிரியை செய்வதற்கு நமக்கு ரொம்ப நாட்கள் கிடையாது, கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து இந்த உலகத்துக்குள்ளே அவன் தன்னுடைய வேலையை வேகமாய் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப பிசாசு தன்னுடைய வேலையை
தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று அறிந்து வேகமாய் செய்கிறான் என்று சொன்னால், இயேசுவுக்கும் இந்த உலகத்திலே காலங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. அப்படி என்று சொன்னால் ரட்சிப்பின் காலம், மனம் திரும்புதலின் காலம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காய் வாழ்வதின் காலம், அவருக்காய் உண்மையாய் வாழ்வதின் காலம் இன்னும் ரொம்ப காலம் ஓட போவதில்லை. சீக்கிரத்தில் இந்த உலகம் முடிய போகிறது. அப்ப நமக்கும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. ஆகவே நாமும் இந்த மெய்யான ராஜாவா இருக்கிற, பரலோகத்திலே நம்மை சேர்க்கிற ராஜாவா இருக்கிற, பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிற ராஜாவா இருக்கிற இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே அவரை எப்பொழுதும் ஆராதித்து, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வுலகத்தின் அதிபதியாயிருக்கிற பிசாசு என்கிற ராஜா இந்த உலகத்திலே பாவங்களை கொடுத்து மனிதனை தீமையின் வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். மார்க்கு புத்தகத்திலே 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 7. கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். 18. அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறமே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். இந்த உலகம் தீட்டு என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சாப்பாட்டிலே தீட்டை பார்க்கிறார்கள், மனிதனை தொடுவதிலே தீட்டு பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே மனிதன் தீட்டை பார்க்கிறான். ஆனால் அது தீட்டு அல்ல, உணவு தீட்டு அல்ல. நீங்க எந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் கர்த்தர் கோச்சிக்கொள்ள மாட்டார். சீனாவில் பாம்பு கறி சாப்பிட்றாங்க, சீனாவில் நிறைய சர்ச் இருக்குது, சீனாவில் இன்னைக்கு சீனாவிலே இன்னைக்கு சீன மொழியிலே வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணி நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சீனா என்பது ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, அது ஒரு அதிபதியின் நாடு, அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட் நாடு என்றால் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். கம்யூனிஸ்டினுடைய கோட்பாடே நீ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அந்த இடத்திலே இன்னைக்கு எழுப்புதல் பெருகி கொண்டிருக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சாப்பிட்ற கறியெல்லாம் வித்தியாசமா இருக்கு. பன்னிக்கறி, பாம்பு கறி, அப்போதான் பிறந்த எலிய அப்படியே வறுத்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்ம மனசு சம்பந்தமானது தான். சாப்பிட்றவங்க எல்லாருமே எதோ சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. அந்த உலகத்தில் எதை சாப்பிட்டாலும் அது தீட்டு கிடையாது. அது அவருடைய விருப்பம், அவருடைய கலாச்சாரம், அவருடைய அந்த பகுதியிலே அவருடைய உணவு. அது தீட்டு கிடையாது. எது தீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த உலக பிரகாரமா சாப்பிட்றதெல்லாம் என்ன பண்ணும், அது வயிற்றுக்கு போகும், ஜீரணிக்கும், பின்னாடி என்ன பண்ணா, அது ஆசனத்தின் வழியாய் காலையில அது அவுட் சைடில் போயிடும். அது தீட்டு கிடையாது. 20வது வசனத்தில் சொல்றாரு, எது தீட்டு? மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளே இருந்து புறப்படுதான் தீட்டு, வெளியே இருந்து உள்ள போறது தீட்டு கிடையாது. வெளியே இருந்து எடுத்து வாயில சாப்பிடுறது தீட்டு அல்ல, உள்ள இருந்து வெளியே போறது தான் தீட்டு. ஆனா இன்னைக்கு உலகம், அதுவும் நம்ம நாட்டிலே, வெளியே இருந்து உள்ள போறதை தான் நிறைய தீட்டா நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் எதை தீட்டா சொல்லுதுன்னா, வெளியிருந்து உள்ள போறது தீட்டு அல்ல, உள்ள இருந்து வெளியே வர்றது தான் தீட்டு. உள்ள இருந்து வெளியே வருவது என்பது பாவங்கள். அப்ப சொல்றார், கீழே 21வது வசனத்தை படிக்கலாம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படுது. நிறைய நேரம் நம்ம சொல்றதுக்கு விளக்குவதற்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் இதை படியுங்கள். இதுதான் தீட்டு, இதுதான் தீட்டு, இதுதான்
நம்மளை பரலோகத்துக்கு போறதுக்கும் போவதுக்கும் முடிவு எடுக்கும். இது செய்யாமல் இருந்தால் பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு. இதை செய்தால் பரலோகத்திற்கு போக முடியாது. மற்றபடி வெளியிலிருந்து உள்ளே போவதற்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க இஷ்டம், எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஜப்பான் நாட்டிலே ஒரு பன்றியை அடித்து மண்ணுக்குள்ளே புதைத்து விடுகிறார்கள். சில நாட்கள் கழித்திருக்கிறார்கள். அது என்ன செய்கிறது, அந்த பன்றி இறைச்சியானது அழுகுனது என்ன வரும், புழுக்கள் உருவாகும். அப்போ மண்ணுக்குள்ளே இருக்கிறபடியால் ஒரு புழுவை சாப்பிட்டு இன்னொரு புழுவை சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு கடைசியாக ஒரு புழு நிற்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த இறைந்த பன்றி சைஸுக்கு அந்த புழு இருக்கும். அந்த புழுவை எடுத்து வெட்டி ஜப்பானில் சாப்பிட்றாங்க. அதுதான் இருக்கிறதுலே புரோத சக்தி நிறைந்தது. எந்த ஒரு தேவையில்லாத அதில் கிடையவே கிடையாது. அப்படி அவர் சாப்பிடுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் தீட்டு அல்ல. அப்படி சாப்பிடுகிறவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்களா? கிடையாது. சாப்பாடு ஒரு மனுஷனை நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ தீர்மானிப்பது கிடையாது. நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிற செயல்பாடுகள், தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத பாவங்கள் தான் பரலோகத்துக்கா நரலோகத்துக்கா என்பதை தீர்மானிக்கும். ஆகவே இப்படிப்பட்டவைகளை இந்த பிசாசு கொடுத்து தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிறான். தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இயேசுவை இங்கே ராஜா என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் புத்தகத்திலே 18வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிப்போம். யோவான் 18:36. இயேசு பிரத்யுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இயேசு இங்க சொல்றாரு, நான் ராஜா தான், ஆனா என் ராஜ்யம் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு ராஜா தான், ஆனா இயேசு ராஜா இந்த உலகத்தின் ராஜா கிடையாது. ஏன் இந்த உலகத்தின் ராஜா இல்லைன்னு சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே முடிந்து போகும், ஒரு காலகட்டத்திலே அழிந்து போகும். இந்த உலகத்தையே என்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு உலகத்திலே இல்லாமல் போனார். மகா அலெக்சாண்டர் தன்னுடைய கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கீழே இந்த உலகத்தையே ஒரே குடையின் கீழே ஆட்சிக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். கடைசியிலே மரித்து போய்விட்டார். எல்லா யூதர்களையும் அழித்து கொள்ளுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு பல யூதர்களை அழித்தான் ஹிட்லர். கடைசியிலே அவனும் ஒன்றுமில்லாமல் தற்கொலை செய்து மரித்து போனான். இந்த உலகத்திலே எந்த ராஜ்யமானாலும் நீண்ட நாள் இருக்க போவதில்லை, நித்தியமாய் இருக்க போவதில்லை. ஆனால் இயேசுவின் ராஜ்யம் நித்தியமாய் இருக்கும். அது இந்த உலகத்தில் அல்ல, அதுதான் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் இயேசு சொல்றாரு, நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இவ்விடத்தில் இல்லை, இந்த உலகத்திலே கிடையாது. என் ராஜ்யம் பரலோகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நம்ம தானியேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல படிக்கிறோம். தானியேல் 7:27. வானத்தின் கீழேக்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். அவருடைய ராஜ்யம் ஆளுகையும், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். வசனம் என்ன சொல்லுகிறது?
அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கும் பொழுது இந்த பெயரை வைக்க சொன்னார். அதான் நம்ம நித்திய ராஜ்ய ஜப வீடு அப்படின்ட்டு வைத்திருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது போத்திபார் ராஜா கேட்கிறார், நீ ராஜா என்று உன்னை சொல்லுகிறார்களே, நீ ராஜாவா என்று கேட்கும் பொழுது, ஆமா நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே கிடையாது. அப்போ அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஆகவேதான் அன்றைக்கு எருசலேம் நகரத்தாரும் இயேசுவை ராஜா என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு நல்ல ஒரு ராஜா வேண்டும் என்கிற ஆசையோடு கூட அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் அவர்களை அடிமையாய் வைத்து ஆண்டு கொண்டிருந்தது. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அப்படி கூட அவர்கள் நினைத்து இயேசுவை ராஜாவாக அவர்கள் புகழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நினைவின்படி அல்ல. தேவன் இயேசுவுக்கு ஒரு நினைவு இருக்கிறது, இயேசுவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னுடைய ராஜா, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த ராஜ்யம் நித்தியமானது. அதே தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 படிக்கலாம். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னார். 44 படிக்கிறோம். ஒரு கைகளினாலே பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையை மோதுகிறது. மோதின பின்பு அந்த சிலை முற்றிலுமாய் நொறுங்கி போகிறது. அந்த மோதின அந்த கல்லோ ஒரு பெரிய கல்லாய் அது நிற்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நொறுக்கினது நீர் கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை குறித்து சொல்லப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த ராஜ்யம்தான் இந்த உலகத்திலே நிலை நிற்கும். அந்த ராஜ்யம்தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதை குறித்து வெளிப்படுத்தும் புஸ்தகத்திலே அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது 11வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும். அல்லேலூயா. அவர் சதா காலங்களிலேயும் ராஜ்யபாரம் செய்கிறவர். சதா காலம் என்று சொன்னால் முடிவே கிடையாது. சதா காலம் என்று சொன்னால் நித்தியம். சதா காலம் என்றால் என்றென்றைக்கும் இயேசு ஆளுகை செய்கிறவராய் இருக்க போகிறார். அதுதான் பரலோக ராஜ்யம் இல்லையா? நம்ம சொல்றோம், பைபிளே சொல்லு பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி. அதுதான் இயேசுவின் ராஜ்யம். அதுதான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஆகவே அந்த ராஜ்யம்தான் என்னுடைய ராஜ்யம் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திலே கொண்டு போய் நம்மை சேர்க்கதான் இந்த உலகத்திலே நீதியை பிரசங்கித்தார், பரிசுத்தத்தை காட்டினார், பரிசுத்தத்திற்கு வழியை காட்டினார். பரிசுத்தம் அடைவதற்கு அவர் தன்னையே இந்த உலகத்திலே மனித குலத்திற்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. சத்தமா ஒரு அலையில சொல்லலாமா? இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழ போறது கிடையாது. எவ்வளவு நாள் நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நிரந்தரமாய் வாழப்போகிற ஒரு இடம் பரலோகம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அதனால்தான் இயேசு சொன்னாரு, எனக்கு ராஜ்யம் இருக்கிறது, நான் ராஜா தான், ஆனால் நான் இந்த உலகத்துல ராஜா கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல ராஜ்யம் கிடையாது. என் ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. என் ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்துவை எருசலேம் நகரத்தார் ராஜா என்று அவரை வாழ்த்தினார்கள். அவர்கள் எந்த கோணத்தில் வாழ்த்தினார்களோ
ஆனால் உண்மையாகவே இவர் ஆன்மீக ராஜா. அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல நிறைய ராஜாங்க இருக்கிறாங்க. அந்த ராஜாக்களோடு கூட நான் போட்டி போட விரும்பல. இயேசுனுடைய நோக்கம் அதுதான். நிறைய ராஜா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நானும் ஒரு ராஜா நான் ஏன் சொல்றது? எனக்கு இந்த உலகத்துல ராஜ்யம் தேவையில்லை. இந்த உலகத்தின் முடிவு காலம் வருகிறது, பரலோக ராஜ்யம் துவங்கும் ஒரு காலம் வருகிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் ராஜாவா இருப்பேன். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்த்தோம். ஆகவே 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக நான் இயேசுவை பின்பற்றவில்லை. இயேசு இம்மைக்குரியவராய் இருக்கலாம், இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை தருகிறவராய் இருக்கலாம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கலாம், இந்த உலகத்தில் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் இருக்கலாம், இந்த உலகத்திலே நம்மை குறைவில்லாமல் பாதுகாக்கிறதற்கு அவர் தகுதியுடையவராய் இருக்கலாம், அதற்கான நன்மைகளை செய்யலாம். அதனாலே அவர் இங்கேயே ராஜா கிடையாது. அதே சமயம் அதனாலே இந்த உலகத்துக்காக நான் இயேசுவை பின்பற்றவில்லை. இங்கதான் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால். அப்போ இன்னைக்கு நிறைய பேரு உலகத்தின் நன்மைக்காக இயேசுவை பின்பற்றுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நன்மைக்காக மட்டும் நாம் இயேசுவை பின்பற்றவில்லை. நாம் பரலோகத்திலே இயேசுவோடு கூட இருக்க போகிறோமே, அதற்காகவும் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. ஆகவே நான் இயேசுவை பின்பற்றுவதனுடைய நோக்கம் ஏதோ அவரை பின்பற்றினால் எனக்கு இந்த உலகத்தில் செல்வ செழிப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுக்காக மட்டும் இல்ல. அதை விட இன்னொரு ஆசீர்வாதத்துக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை விட இன்னொரு நன்மைக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது இயேசுவோட கூட நான் வாழப் போகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதனாலதான் இந்த 1 கொரிந்தியர் 15 அவர் சொல்றாரு, அடுத்த வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரார். இந்த உலக வாழ்வு எப்படி இருக்கும்? இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய ராஜ்யம் பரலோகம் என்று சொல்றாரு. அந்த பரலோகத்தை அடைய வேண்டுமானால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும், மனிதன் எப்படிப்பட்ட வாழ்வை அடைய வேண்டும், அவருடைய மறுபிறப்பு எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவர் தொடர்ந்து இந்த 15வது அதிகாரத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்ப நானும் இந்த உலகத்துக்குரியவன், நான் இந்த உலகத்துக்குரியவள் கிடையாது. நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். அதுதான் நேற்று தினம் மணி ஐயா வீட்டினுள்ளே நாம தியானித்தோம். ஆகவே ஒவ்வொரு மனிதர்களாகி நாம் பரலோகத்திற்கு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே பரலோகத்தின் பிள்ளைகள் நாம். அப்படியானால் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் இருந்து நித்திய ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கலாம். லூக்கா 1. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அல்லேலூயா. இயேசுவின் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இந்த உலகத்துல ராஜாக்கள் எவ்வளவு பேர் எழும்பி எவ்வளவு பேர் காணாது போயிட்டாங்க. எத்தனை ராஜாக்கள் இந்த உலகத்துல எழும்பினாங்க நம்மளால சொல்ல முடியாது, யாரும் கணக்கு வைக்க முடியாது. எவ்வளோ ராஜாக்கள், தேசத்துக்கு ராஜாக்கள் உருவாகினார்கள். எல்லாரும் உலகத்திலே அவருடைய ராஜ்யங்கள் முடிந்து போய்விட்டது. ஆனால் இயேசுவின் ராஜ்யம் எப்படி இருக்கும்? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த ராஜாவை நாம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவேதான் எருசலேம் நகர்த்தாரும் இயேசுவை ராஜா என்று வாழ்த்தினார்கள். அவர்கள் எந்த மனநிலையோடு கூட அவரை ராஜான்னு சொன்னாலும் நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தை ஆராயும் பொழுது நமக்கு நன்றாய் தெரிகிறது, அவர் ராஜா தான். ஆனால் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் இருக்குது.
அல்லேலூயா. அந்த பரலோகத்தை சென்று சேர்வதற்காக தான் நாம இன்றைக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நித்தியராஜ ஜெப வீட்டிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நித்தியராஜ ஜெப வீட்டிலே கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறோம். நித்தியராஜ ஜெப வீட்டின் வழியிலே நாம கர்த்தரை ஆராதித்து பரலோகத்துக்கு போவதற்காக நாம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் ஓடி வருகிறோம். வெகு தூரமாயிருந்தாலும் இங்கே ஓடி வருகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நித்திய ராஜ்யத்தின் ஜெப வீட்டின் வழியாய் நான் ஒரு இயேசுவின் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ரொம்ப காலம் இல்லை, எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நடக்க போகிறது. ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக நாம தொடர்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு முடிவு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்திலே 3 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று மனிதன் ஆளும் ராஜ்யத்தின் நிலை, இன்னொன்று பிசாசு ஆளும் ராஜ்யம் அல்லது பிசாசுக்கான ஒரு ராஜ்யம், இன்னொன்று இயேசுவின் நித்திய ராஜ்யம். ஆகவே நாம் நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும், கர்த்தரை விட்டு பின் பிரிக்கிற எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், கர்த்தரை மறக்கிற எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், நீங்க உங்க மனசுல நீங்க நினைக்கணும், ஐயோ நான் இந்த உலகத்திற்குரிய பிள்ளை கிடையாது, நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை, அவருடைய நித்திய ராஜ்யத்தின் பிள்ளை. ஆகவே நான் இந்த உலகத்தின் தீமைகளை எதிர்த்து நிற்பேன், தீமைகளுக்கு அடிமையாக மாட்டேன், பரலோகத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்குரிய வழியிலே நான் ஓடுவேன், வாழ்வேன் என்று நாம தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த எடுத்திருக்கிற தீர்மானத்திலே நாம உறுதியாயிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மையும் அந்த இயேசுவின் பரலோக நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தமுடையவர்களாய் கர்த்தர் என்றென்றும் வழிநடத்துவாராக. வழி நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவியாயிருப்பாராக. நீங்களும் பிரயாசம் எடுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சீக்கிரம் நாம இயேசு வரும் பொழுது நித்திய ராஜ்யத்திலே போய் அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.